வெல்கம் டு பூங்கடிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சாம்பார் சட்னிலாம் இல்லாதப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: உளுந்தம்பருப்பு 1 கப், கடலைப்பருப்பு 1 கப், துவரம்பருப்பு 1 கப், காஞ்ச மிளகா 20, இது நம்ம காரத்துக்கு ஏற்ப நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 1 கப், கருவேப்பிலை பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். புளி ஒரு எலுமிச்சம்பழ சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. உப்பு 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/4 டேபிள் ஸ்பூன். இப்போ ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இது வறுபட 1-2 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு நல்லா செவந்துருச்சு. இதை ஒரு அகலமான பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேன் யூஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பையும் வறுக்கலாம். இதுவும் நல்லா செவக்க வறுக்கணும். 1-2 நிமிஷம் வரைக்கும் ஆகும். கடலைப்பருப்பு செவந்துருச்சு. இப்போ நம்ம உளுந்தம்பருப்பு போட்டிருக்க அதே பவுலில் இதையும் மாற்றி வச்சுக்கலாம். அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க துவரம்பருப்பை போட்டுக்கோங்க. செவக்க வறுக்கணும். துவரம்பருப்பும் செவந்துருச்சு. இப்போ நம்ம துவரம்பருப்பையும் மாற்றிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பையும் பெருங்காயத்தையும் நல்லா சூடு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை போட்டு நல்லா சூடு வர வரைக்கும் புளியையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே எண்ணெயை யூஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மிளகா போடும்போது மிளகாயை மட்டும் எடுத்து போடுங்க. நம்ம அந்த எண்ணெயில் தான் நம்ம கருவேப்பிலையை வறுக்க போகிறோம். அதனால் எண்ணெயோட மிளகாயை போட்டுற வேண்டாம். இப்போ கருவேப்பிலையை போட்டு நல்லா முறுமுறுன்னு வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை சாஃப்டாக இருக்கக்கூடாது. நம்ம கையில் எடுத்தால் உடையணும். அந்தளவுக்கு நம்ம முறுமுறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கையில் எடுத்து பார்க்குறேன். கருவேப்பிலை நல்லா உடையுது. ஸோ இப்போ நம்ம அதை மாற்றி வச்சிடலாம். எல்லாம் சேர்ந்து ஒரு 1 மணி நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பவுடராக அரைச்சாச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் இல்லாட்டினா ஒரு கண்டெய்னரில் நம்ம மாற்றி நம்ம தேவைக்கேற்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா பூங்கடிஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.